Good morning students. 12th business maxல 7th chapter probability நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல exercise 7.2ல 6th sum நம்ம பார்க்க போறோம். exercise 7.2ல question number 6. ஓகேங்களா? The mortality rate for a sudden disease is 7 in 100 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. What is the probability for just to death on account of his disease in a group of 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? given e power minus 2.8 equal to 0.06 அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஷினில் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. பாருங்கள், இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க கிவனில் பாருங்கள். இங்கே பாருங்கள், disease is sudden disease is 7 in 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், அதாவது P அப்படிங்கிறது 7/1000 அப்படிங்கிறது தான் P. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது ப்ராபபிலிட்டி ஃபார் ஜஸ்ட் டு டெத் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் திஸ் டிசீஸ் இன் ஏ குரூப் ஆஃப் 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த 400 தாங்க n ஈக்குவல் டு 400. ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினுக்கு நமக்கு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டினில் பாருங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் ஃபார் ஜஸ்ட் டு டெத் அப்படின்னு கொடுத்துருக்கான். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஃபார் ஜஸ்ட்டு டு டெத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 2 இதுதான் நமக்கு வேணுங்க. ஓகேங்களா? அப்போ P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். சரிங்களா? இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? பாய்சான். அப்போ இதில் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணுங்க? லேம்டா வேணும். ஓகேங்களா? அப்போ லேம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், லேம்டா ஈக்குவல் டு, சரிங்களா, மீன் வேல்யூ அதான் லேம்டா ஈக்குவல் டு என்பி. ஓகேங்களா? அப்போ n அப்படிங்கிறது 400, p அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 7/1000. ஓகேங்களா? 20 கேன்சல் பண்ணிடுறேங்க. அப்போ 7 4s are 28/10. இது 2 டைம்ஸ் பாயிண்ட் வச்சுருங்க, 2.8. அப்போ லேம்டா அப்படிங்கிறது என்னங்க பாருங்கள், லேம்டா ஈக்குவல் டு 2.8. இப்போ லேம்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். P ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, நான் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான், 2ங்களா, அதுதான் வேணும் நமக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 2 அதுதான் வேணும். அப்போ இ பவர் மைனஸ் 2 லேம்டாங்கிற இடத்துல 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இன்ட்டு லேம்டாங்கிறது 2 பவர், சரிங்களா, இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னங்க நமக்கு கொடுத்துருக்கிறது 2 தானங்களா? சரிங்களா? அப்போ லேம்டா பவர் எக்ஸுங்களா, இ பவர் மைனஸ் லேம்டா, லேம்டாங்கிற இடத்துல என்னன்னுட்டு 2.8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டுங்களா? 2.8 லேம்டாங்கிறது என்னங்க 2.8ங்களா, இன்ட்டு 2.8 ஹோல் பவர் எக்ஸுங்கிற இடத்துல என்னங்க 2 டிவைடட் பை எக்ஸுங்கிற இடத்துல 2ங்களா, 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்போ இ பவர் மைனஸ் 2.8 அப்படிங்கிறது அவனே கொடுத்துருக்கான். என்னென்னு கொடுத்துருக்கான்? 0.06 அவனே கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? 0.06 அப்படின்னு நானே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 2.8 2 டைம்ஸ் இருக்குங்களா, 2.8 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 2ங்களா. ஏன்னா 2 ஃபேக்டோரியல்னால் எப்படி எழுதலாங்க? 1 × 2 தான் 2 அப்படின்னு எழுதலாம். இது கேன்சல் பண்ணுங்கள் 1 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணுங்கள் 1 டைம்ஸ், இது 4ங்களா. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். 0.06 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருங்க? 7.84. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0. சரிங்களா,
இதை மல்டிப்ளை பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன வருங்க? 0.2352. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் தேவையான P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். 2.8 into 1.4. 8 4s are 32. Remainder 3. 4 2s are 8. 8 11. 8 2 2 9 3. பாருங்கள் தப்பாக வருது. அப்போ 3 என்ன வருதுங்க? 92. 3.92 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இது கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் டைம் போகலாங்களா? ஓகே பாருங்கள், 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் a given 5% of the defective bulbs manufactured by a company are defective. Using Poisson distribution, find the probability that a sample of 120 bulbs will contain no defective bulbs அப்படின்னு கேட்டிருக்கான். no defective bulbs கேட்டிருக்கான். இப்போ defective அப்படிங்கிறது தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா P probability of success அப்படின்னு எடுத்துக்க போகிறோங்க. given அப்போ இந்த கொஷினில் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், P அப்படிங்கிறது 5% அப்படின்னு கொடுத்துருக்கான். இட் இஸ் given 5% of the defective bulbs அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 5% அப்படிங்கிறது தாங்க P அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். 5/100. ஓகேங்களா? அப்போ 5/100ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஏ சாம்பிள் ஆஃப் 120 பல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே n ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணுங்க? 100. சரிங்களா? 120 அவனே கொடுத்துருக்கான். 120 அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நோ டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நோ டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படிங்கிறது பாய்சான் டிஃபிஷன் யூஸ் பண்ணி போட போகிறோம். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நோ டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படிங்கிறதுனால இதுதான் நமக்கு தேவை. அப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் x e power minus lambda into lambda power x by x factorial. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது பாருங்கள்? லேம்டா தேவைப்படும். அப்போ லேம்டா நம்ம கண்டுபிடிக்கணும்னா லேம்டா ஈக்குவல் டு NP. அப்போ n அப்படிங்கிறது 120. ஓகேங்களா? அவனே கொடுத்துருக்கான் 120. P அப்படிங்கிறது 5/100ங்களா? அப்போ 5/100. 0 நான் கேன்சல் பண்ணிடுறேங்க. இது 2 டைம்ஸ். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸுங்களா? அப்போ லேம்டா ஈக்குவல் டு 6. அப்போ லேம்டா நான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன் பாருங்கள். நோ டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படின்னால கேபிட்டல் X ஈக்குவல் டு 0. அப்போ ஸ்மால் எக்ஸோட வேல்யூ என்னங்க? 0. இப்போ e பவர் மைனஸ் லேம்டா மைனஸ் 6 இன்ட்டு லேம்டா 6 எக்ஸுங்கிறதுல என்னங்க? 0 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல். அப்போ e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு 6 பவர் 0 எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னங்க? 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். அப்போ 1. ஓகேங்களா? அப்போ e பவர் மைனஸ் லேம்டாவுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.0025. அதால் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணால் அதே வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.0025 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 8th சம். எ கார் ஏரிங் ஃப்ரம் as a 2 cars அப்படின்னு கொடுத்துருக்கான். The demand for cars on each day is distributed as a Poisson variate with mean 1.5. Calculate the proportion of days on which அப்படின்னு கொடுத்துருக்கான். Neither car is used. செகண்ட் பாருங்கள், some demand is refused அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? neither car இஸ் யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சம் டிமாண்ட் இஸ் ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவனே கொடுத்துருக்கான் வித் மீன் அப்படின்னு கொடுத்துருக்கான் 1.5.
அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிற கொஷினில் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிவன் லேம்டா அப்படிங்கிறது 1.5 அவனே கொடுத்துட்டான். சரிங்களா? என்னென்னு கொடுத்துருக்கான்? வித் மீன் 1.5 லேம்டா கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன கொடுத்துருவோம்? நெய்தர் கார் அப்படிங்கிறது எந்த கார் யூஸ் இல்லை, நெய்தர். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் இதுக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸு பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இ பவர் மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 1.5 ஹோல் பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். இதோட வேல்யூ ஒன்றுங்க, இதோட வேல்யூ ஒன்றுங்க. அப்போ இ பவர் மைனஸ் 1.5க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.2231. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை செக் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள் டேபிளில் இ பவர் மைனஸ் 1.5க்கு என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? லாகர்தம் டேபிளில். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். அவன் என்னன்னு கேட்டிருக்கான், சம் டிமாண்ட் இஸ் ரெஃப்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். டிமாண்ட் எப்போ டிமாண்ட் ஆகும், கார் எப்போ டிமாண்ட் ஆகும்? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கார் இயரிங் ஃபர்ம் எஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ மொத்தமாக 2 கார் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 2 கார் எப்போ இல்லாமல் இருக்கிற நேரத்துலாம் டிமாண்ட் ஆகுங்களா? அப்போ இல்லை அப்படிங்கிறது டிமாண்ட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் இல்லாத போது கேபிட்டல் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இல்லாத போது தான் நமக்கு என்ன ஆகுங்க, 2க்கு மேலே அதிகமாக இருந்தால் தான் நமக்கு டிமாண்ட் ஆகுங்களா? அப்போ ஃபார்முலா பார்த்தீங்க 1 மைனஸ் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ங்களா? பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 எப்போ டிமாண்ட் ஆகும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 2ஆக இருக்கும்போது. அப்போ இது எப்படி எழுதலாங்க? 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 எழுதலாங்களா? அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா 0 1 2. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இ பவர் மைனஸ் லேம்டா இ பவர் மைனஸ் 1.5 லேம்டாங்கிறது 1.5. அப்போ 1.5 ஹோல் பவர் 0 பை 0 ஃபேக்டரியல் எக்ஸுங்கிற இடத்துல 0. அதே 1 கொடுக்கணுங்களா? அப்போ 0ங்கிற இடத்துல 1 போட்டுங்க. 1 1. அடுத்து 2னா இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 2 2. சரிங்களா? 2 2 ஃபேக்டோரியல் எழுதிட்டோம். அப்போ இது காமனாக இருக்குங்க. அப்போ காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூ 1ங்களா? இதோட வேல்யூ 1ங்களா? 1 எடுத்துக்கிட்டேன். இது காமனாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்குங்க? 1.5 மட்டும் இருக்கான். 1 ஃபேக்டர் வேல்யூ 1ங்களா? இந்த 1.5 வச்சுக்கிட்டேன் ப்ளஸ்ஸு. இது வெளியில் போயிடுச்சு அப்படின்னா 1.5 இன்ட்டு 1.5 அப்போ 2.25 டிவைடட் பை 2 ஃபேக்டர்ங்கிறது 2ங்களா? எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் இது இ பவர் மைனஸ் 1.5 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 0.2231 அதாவது 2231 எழுதிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்களா? சரிங்களா? என்ன வருங்க? 3.625 அப்படின்னு வருங்க. பாருங்கள் 1 டைம்ஸ் இது 1 டைம் 1 2 2s are 4 5. அப்போ 1.125ங்களா? இது 1 2 3 அப்போ 3 பாயிண்ட். ஓகேங்களா? பாருங்கள் இந்த 25 அப்படியே வந்துடும். 5 + 1 6 அப்போ 625. ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா 1 மைனஸ் 0.8087 இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணிங்களா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போடுறீங்க, அதனால் கரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 1லேருந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.1913 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ எப்போ டிமாண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, பாய்சான் யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0.1913 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் இப்போ இந்த இதில் தான் நமக்கு டிமாண்ட் ஆகும்.